அது தாமதம் பண்ணிட்டே போறாங்க. இருக்கிறவடைய பண்ண முடியல இவங்களால. 4,00,000 தர ஏற்பாடு எடுத்துட்டு வரன்றாங்க. ஆனா இவங்க எதுவுமே செய்ய போறதில்லை. மீண்டும் அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் எம்எல்ஏ ஆக இந்த பகுதிக்கு அமைச்சராக வந்தால் மட்டும்தான் இந்த வேலை எல்லாம் செய்ய முடியும். இப்ப 5 வருஷம் ஆயிடுச்சு. அண்ணன் கொடுத்த ஆர்வ ஓட்டர் தான் நம்ம கத்துற. அவரு பொறுப்புல இல்லைன்னா கூட நம்மளுக்கு பாத்தீங்கன்னா போன வாரம் கோயந்தகரத்துல கூட ஒரு ஆர்வ ஓட்டர் கொடுத்து அவர் சொந்த செலவுல. இதே மாதிரி கொரோனா காலத்துல எந்த திமுக காரங்களும் நம்மள வந்து பார்க்கல. அப்போ நம்ம அதிமுக இருந்தா எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி எல்லா ஊருக்கும் அமிச்சோம். அதே மாதிரி அண்ணா அவங்க டோட்டல் நம்ம ஒசூர்ல எவ்வளவு இருக்கோ நம்ம மாவட்டம் ஃபுல்லா விவசாயிகளிடம் நேர கொள்முதல் செஞ்சு நம்ம ஒசூர் பகுதிக்கு எல்லாருக்கும் கொடுத்தாரு. லாரியை நம்மளுக்கு அனுப்பிச்சு விட்டாரு. வாங்கினா நீங்க வந்து கொடுங்கண்ணா, நீங்க கொடுங்க பரவாயில்லைன்னு சொல்லி. ஆனா கடவுள் மாதிரி எங்கேயோ இருந்து கூட நம்மளுக்கு ரொம்ப நன்றி இது செய்யறாரு. அதே மாதிரி இங்க ஒசூர் மட்டும் இல்ல, தமிழ்நாடு பூரா அவர் கூட இருந்த அமைச்சர்கள் ஏதாவது ஈவினிங் டைம்ல லாரி நாங்கள் போய் பார்ட்டி ஆஃபீஸ் கிட்ட பார்ப்போம். லாரி ஏற்று அனுப்புவாரு. அதே போல வர ஆட்சி நம்மளுக்கு தான். கண்டிப்பாக அண்ணன் எடப்பாடியார் தலைமையில மெகா கூட்டணி அமையும். அதே மாதிரி நம்ம ஆட்சி தான் 2026ல். உங்களுக்கு சும்மாவே சொல்லி 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அது எப்போ கொடுத்தாங்க? 3 வருஷத்துக்கு கழிச்சு நாங்கள் போராட்டம் பண்ணி, நீங்க கூட இதுல 10 பேர் வந்திருப்பீங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால பார்த்தீங்கன்னா இபி ஆஃபீஸ் கிட்ட போராட்டம் பண்ணி இது பண்ணி சட்டசபையில எல்லாம் இது பண்ணி எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர் இது பண்ணி தான் உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் கொடுத்தாங்க. 4.5 லட்சம் கூட தான் 75 வருஷமா இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த திமுக பொறுப்பேற்றப்பல இருந்து 5 வருஷத்துல 6 லட்சம் கோடி கடன் பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு வளர்ச்சி இல்லை. நாங்க பஞ்சாயத்துல இருக்கிற ஃபண்ட் கலெக்ஷன் பண்ணி ஊருக்கு ஒரு தெரு லைட் 2 தெரு லைட் கொடுத்தோம். அது போன பல்ப் கூட ஒரு வருஷமா மாற்ற முடியல. ரொம்ப பேர் சொல்றாங்க ஸ்ட்ரீட் லைட் இல்லைன்னு. நாங்களும் 3 மாசமா கேட்டுட்டா இருக்கோம். ஒரே ஒரு ஸ்ட்ரீட் லைட் மாற்ற முடியல 3 வருஷமா. ட்ரைனேஜ் கிளீன் 3 மாசத்துக்கு ஒரு டைம் கிளீன் பண்ணிட்டு இருந்தோம். அதே இந்த அரசாங்கம் ஒரு வருஷமா எங்க பதவி இல்லைன்னா கூட நாங்கள் ஏதோ எங்களால் முடிவு செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் அந்த ட்ரைனேஜ் கிளீனிங் கூட பண்ண முடியறதில்லை. நாங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் இங்கே வர்றதுக்கு முன்னால் தண்ணி பிரச்சனை இருந்துச்சு. இன்னைக்கு 5 வருஷமா ஏதாச்சும் இங்கே தண்ணி பிரச்சனை இருக்குங்களா? ஸ்ட்ரீட் லைட் ஆகட்டும் தண்ணி பிரச்சனை இருந்துச்சு 5 வருஷமா இல்லை. ஏன்னா ஏதாச்சும் ஒரு போர் ஃபைலுன்னா பேகைப்பள்ளியிலேருந்து கோவிந்தகர் கனெக்டிவிட்டி பண்ணியிருக்கோம். கோவிந்தகரத்தில் தின்னு பேகைப்பள்ளிக்கு போகுது. அதே மாதிரி லேவர்ஸ்க்கு போகுது. இந்த மாதிரி உள்கட்டமாக எல்லாம் பண்ணோம். இந்த டிஎம்கே வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு போர் போட்டதெல்லாம் பாருங்கள். நாங்கள் எக்ஸ்ட்ரா 3 போர் எப்பயுமே இன்னைக்கு தண்ணி பிரச்சனை மக்களுக்கு வரக்கூடாதுன்ட்டு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தோம். பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று எதிர்கட்சி தலைவர், கழக பொதுச் செயலாளர், வருங்கால முதல்வர் அண்ணர் எடப்பாடியார் அவர்களுக்கு ஆணைக்கு இணங்க 8வது அம்மாவுடைய பிறந்த நாள் சார்பாக வேகப்பள்ளி பஞ்சாயத்தில் மிக சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் கழக பொறுப்பாளர்கள், மண்ணின் மைந்தன், முன்னாள் அமைச்சர், ஒசூர் வளர்ச்சி நாயகன் அண்ணன் பி பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களை வருக என்று வரவேற்று, மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பேகப்பள்ளி பஞ்சாயத்து நிர்வாகிகள் அனைவருக்கும் வருக என்று சொல்லி, அம்மா என்ற சொல்லுக்கு இலக்கணமாக அவர் தந்த திட்டங்கள் உலகமையே வியக்க வைத்தன. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், தாய்மார்கள் இங்க எல்லாமே வந்திருக்கீங்க. பெண் சிசு கொலை அப்படின்ட்டு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடுல மிகவும் நடந்துட்டு இருந்தது. அன்னைக்கு ஒரு திட்டம் கொடுத்தாங்க அம்மா, தொட்டில் குழந்தை திட்டம். அதாவது அந்த குழந்தைங்களுக்கு யாரு ஆதரவு இல்லைன்னா கூட அம்மா இந்த திட்டத்து மூலமாக அந்த குழந்தைங்களுக்கு வளர்த்து ஆளாக்கி அவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியில் கொடுத்தது அம்மா. அதே மாதிரி கல்வி புரட்சி அப்படின்னு சொல்லலாம். விலையில்லா மணிக்கணினி, மிதிவண்டி, சீருடை என கிராமத்து பிள்ளைகளின் கையில் அறிவியலை கொடுத்த சேர்ந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இன்னைக்கு பார்க்கலாம், இந்தியாவிலே மகளிர் காவல் நிலையம் முதல்ல தமிழ்நாட்டில் இந்தியாவிலே கொண்டு வந்து நம்ம புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதே மாதிரி பெண் கமாண்டோ அப்படின்னு பாத்தீங்களா, முதல் இந்தியாவிலே பெண் கமாண்டோ, அதாவது நீங்க எல்லாமே பாடி கார்ட்ஸ் பார்த்திருப்பீங்க. பெண் கமாண்டோ அம்மா அவங்கள உருவாக்கி கொடுத்தது. அதே இந்தியாவே திரும்பி பார்த்துச்சு. அன்னைக்கு தாலிக்கு தங்கம் ஞாபகம் இருக்குமா எல்லாருக்கும்? இன்னைக்கு ஒரு கிராமம் 15,000 ரூபாய் தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. இன்னைக்கு யாருக்காவது வந்திருக்க 5 வருஷத்துல இன்னைக்கு 1.5 லட்சம் ரூபாய் விலை.
ஆனா உங்களை ஏமாத்துறது எப்படி தெரியுமா? 1000 ரூபாய் கொடுத்து ஏமாத்துறாங்க. எப்படி ஏமாத்துறாங்க? வெறும் 3 வருஷம் கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க? அண்ணர் எடப்பாடியார் அவர்கள் தலைமைச் செயலகத்துல வந்து பேசினார் சட்டசபையில, 3 வருஷமா நீங்க கொடுக்கல அப்படின்னு. அன்னைக்கு வந்து எம்பி எலெக்ஷன் வந்ததால இந்த ஓட்டு வராது அப்படின்னு சொன்ன உடனே 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இப்போ ஒரு புது நாடகம் ஆரம்பிச்சிட்டாங்க. வெயில் காலத்து, கோடை காலத்து 5000 எல்லாருக்கும் வந்திருக்கும், சந்தோஷம். இந்த வருஷம் தான் வெயில் இருக்காமா? இத்தனை வருஷமா வெயில் யாருக்குமே வரலையா? இது கபட நாடகம் தான் ஆடிட்டு இருக்காங்க, தவிர வேற ஒண்ணு இல்ல. திமுக ஆட்சி வந்து நாடகம். அதே மாதிரி பொய்யான வாக்குறுதிகள் கொடுக்கறது அவங்களோட வேலை. அதே மாதிரி பெண்களுக்கு பாத்தீங்கன்னா மானிய விலையில் ஸ்கூட்டர் கொடுத்தாங்க. 25,000 மானியம் கொடுத்து பெண்கள் வந்து அவங்க வந்து சந்தோஷமா ஒரு வேலைக்கு போகட்டும், வேற ஒரு கல்லூரிக்கு எங்க போனாலும் ஒரு உங்களுக்கு வந்து வண்டி கொடுத்தாங்க. அந்த ஒரு திட்டமும் இப்ப இல்ல. பெண்கள் வந்து வீட்டுல கஷ்டப்படக்கூடாது, மிக்சி, கிரைண்டர், ஃபேன் எல்லாமே கொடுத்தாங்க. யாருமே சமமா இருக்கக்கூடாது, பெண்கள் வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு கொடுத்தாங்க. அதே மாதிரி சுய உதவி எல்லாருக்குமே வந்து கடன் கொடுத்தாங்க. அதாவது இந்த சங்கம் இருக்கு தெரியுமா, சுய உதவி குழுக்கள், அவங்களுக்கு எல்லாருமே வந்து அந்த டைம்ல லோன்ஸ் கொடுத்தாங்க. அதே மாதிரி உள்ளாட்சித்துறை எப்படின்னா, அதாவது 50% விழுக்காடு வந்து சமமா இருக்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு உள்ளாட்சி துறையில தேர்தலில் நிக்கணும். உள்ளாட்சியில பாத்தீங்கன்னா 50% கொடுத்தாங்க. இதெல்லாம் அம்மா கொடுத்த திட்டங்கள் தான். இப்ப அவங்க கொடுத்த திட்டங்கள் என்ன தெரியுமா? இபி பில்லு 3 மடங்கு ஏத்துனது, வீட்டு வரி ஏத்துனது, சொத்து வரி ஏத்துனது. அதே மாதிரி நீட் ரகசியம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அண்ணா வந்த உடனே நீட் ரகசியம், நாங்க வந்து எங்க கிட்ட ரகசியம் இருக்காங்க, 5 வருஷம் முடிய போகுது, இன்னும் ரகசியம் கிடைக்கல. அண்ணா உதயநிதி சொன்னார், 50 லட்சம் பேர் மாணவர்கிட்ட நாங்க வந்து சைன் வாங்கிட்டோம், இதை எடுத்துன்னு போய் நாங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொடுத்தா நீட் ஒழிச்சிடுவோம். நாங்க அந்த 50 லட்சம் சைன் வாங்கின பொட்டியும் காணும், அவரும் காணும். இன்னைக்கு அவங்க செஞ்ச சாதனை பெரிய சாதனை. சுதந்திரம் படைத்த பிறகு 4.5 கோடி 4 லட்சம் கோடி தான் கடன் இருந்தது. ஆனா இன்னைக்கு 10 லட்சம் கோடி வெறும் 5 வருஷத்துல. சோ மக்களே, நீங்க எல்லாமே சிந்திக்கணும். எந்த வகையில உங்களை ஏமாத்தி எப்படி நம்ம ஓட்டு வாங்கணும் அப்படின்னு ஒரே ஒரு குறிக்கோள்ல தான் இந்த விளம்பரம் கொடுக்கிற திமுக ஆட்சி இருக்கு. இப்போ நம்ம பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இன்னைக்கு ஓசூர் வளர்ச்சி பத்தி நம்ம சொல்றோம். இன்னைக்கு இத்தனை தொழிற்பேட்டை வந்திருக்கு அப்படின்னா, அன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1983 ஒசூருக்கு சிட்கோ அப்படின்ற ஒரு தொழிற்பேட்டை கொடுத்ததாலதான் இந்த பேகைப்பள்ளி இந்த அளவுக்கு இன்னைக்கு வளர்ச்சி பெற்றது. இது யாரும் மறந்துடக்கூடாது. அதே மாதிரி செகண்ட் சிப்காட் புரட்சி தலைவர் அம்மா வந்து கொடுத்தாங்க. இப்ப எடப்பாடியார் நம்ம நண்பர் முரளி சொன்ன மாதிரி டாடா, இங்க ஒரு 100 குடும்பம் வந்து டாடால வேலை பார்க்கறாங்க. அந்த டாடா கம்பெனி வர்றதுக்கு காரணமே அண்ணா எடப்பாடியார் அவர்கள் தான். டெல்டா, ஓலா, இது எல்லாமே வந்து நம்ம அம்மா ஆட்சியில கொண்டு வந்த திட்டங்கள் தான். அதாவது தொழிற்பேட்டையில் கொடுத்தது. அதனாலதான் இன்னைக்கு ஓசூர் இந்த அளவுக்கு வளர்ச்சியா இருக்கு. ஒரு சில பேர் எங்களை பத்தி சொன்னாங்க, பஞ்சாயத்துல தலைவர் கவுன்சிலர் எதுவுமே செய்யல அப்படின்ட்டு. பட்டியலிட்டு சொல்லலாம். இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே ஒவ்வொரு குக்கிராமத்துக்கும் ஐமாஸ் லைட் போட்டு இருக்குது இந்த பஞ்சாயத்துல மட்டும்தான். நீங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எங்க வேணாலும் பாத்துக்கலாம். ஒவ்வொரு குக்கிராமத்துல 2 டன் ஐமாஸ் லைட் கொடுத்துருக்கோம். கொரோனா காலத்துல உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், 1.5 ஆண்டு கொரோனா காலம் எங்களுக்கு. அந்த நேரத்துல கூட ஒவ்வொரு வார்டுக்கும் போய் 3 முறை நாங்க வந்து காய்கறிகள் எல்லாம் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஆனா நீங்க எல்லாம் மறந்துடக்கூடாது. அதே மாதிரி ஒரு மூடி வச்ச எழில் நகர்ல லைப்ரரியை ஓபன் பண்ணி சொந்த செலவுல அவருக்கு வந்து நாங்க வந்து காசு கொடுத்துட்டோம் அங்க லைப்ரரியனுக்கு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதை பயன்படுத்தணும் ஒரே காரணத்துக்காக தான். அதாவது வரலாற்ற 4 ரோடு போட்டிருக்கோம். அதாவது புதுசா போட்டிருக்க ரோடு நாங்க சொல்றது சர்க்கல்ல இருந்து ராஜேஸ்வரி லேஅவுட்டுக்கு 30 வருஷமா கேட்டுட்டு இருந்த ஒரு கோரிக்கை அது, அதை நிறைவேற்றி கொடுத்தோம். அதே மாதிரி கோவிந்தகரத்திலிருந்து பெரிய சிகிரிக்கு தார் ரோடு போட்டு கொடுத்தோம். இந்த இபி ஆபீஸ்ல இருந்து வேகப்பள்ளி சுத்தி வர ரோடு போட்டு கொடுத்தோம். இங்க பக்கத்துல இருக்க வசந்த நகருக்கு ரோடு இல்லாம போட்டு கொடுத்தோம். இந்த மாதிரி வேகப்பள்ளி உள்ளார பாத்தீங்கன்னா 6 காங்கிரீட் ரோடு போட்டு கொடுத்துருக்கோம். எழில் நகர்ல 500 மீட்டருக்கு அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் கிருஷ்ணா ரெட்டி அவர்கள் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க பக்கத்துல. அன்னைக்கு வச்சாங்க கோரிக்கை, யாரு இளைஞர்கள், அண்ணா எங்களுக்கு வந்து ஒரு கிரவுண்ட் வேணும் அப்படின்னாங்க.
அந்த கிரவுண்ட் இன்னைக்கு பார்க்கலாம், ஒசூர்லயே எங்குமே இருக்காது அந்த மாதிரி ஒரு கிரவுண்டு. அது அந்த பெருமையெல்லாம் அண்ணாக்கு தான் சேரும். ஏன்னா அன்னைக்கு அவர் ஆர்டர் போட்டாரு, தேகப்பள்ளி மக்களுக்கு ஒரு நல்ல கிரவுண்ட் வேணும்ட்டு. 2 ஏக்கர் கவர்மெண்ட்ல எழுதி கொடுத்தாங்க. அதுக்கு குட்டை பார்த்தீங்க, நம்ம SS நகர்ல குட்டை 4 பேர் நிக்க முடியாது அந்த குட்டையில. தம்பி இதை வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி பண்ணு, 4 பேர் உட்கார்ற மாதிரி பண்ணு. 200 லோடு மண்ணு ஓட்டி அந்த பஸ் ஸ்டாண்ட் பண்ணி கொடுத்தோம். இன்னைக்கு எத்தனையோ மக்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து அது யூஸ் ஆயிருக்கு. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு டாஸ்மார்க். இந்த விடியா திமுக ஆட்சி அக்கா கனிமொழி சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, ஒவ்வொரு டாஸ்மாக்கும் குறைஞ்சது மூடிட்டே வந்துடணும் அப்படின்னாங்க. ஆனா மூடினாங்களா? 5-6 தடவை நாங்க தீர்மானம் போட்டோம், ஆனா அது பண்ணல. கடைசியில் ஹைகோர்ட்டுக்கு போய் 50,000 செலவு பண்ணி அந்த டாஸ்மாகை எடுத்தோம். அடுத்த நாள் காலையில பார்த்தா முன்னாடி பில்டிங்ல போட்டிருக்காங்க. இதுதான் இந்த திமுக விடியா திமுக ஆட்சியின் சாதனை. பெண்மார்கள் எத்தனோ பேருக்கு அது தெரியும் எவ்வளவு கஷ்டம் இருக்கு. சாயந்தரம் 5 மணிக்கு அந்த ரோட்ல நடக்க போக முடியல. கண்டிப்பா இந்த 2 மாசம் முடிஞ்சு அண்ணார் எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து அண்ணா அவர் NDA கூட்டணி ஒசூர்ல யார் MLA ஆனாலும் அந்த டாஸ்மாகை எடுக்கிறதுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு நாங்க உறுதியா சொல்றோம். நம்ம பஞ்சாயத்திலே வேண்டாது. ஒரு 3 பாயிண்ட் தான். தாய்மார்கள், அம்மா 100 நாள் வேலை பண்ணிட்டு இருக்கீங்களா? 1 வருஷம் ஆகுது எனக்கு தெரிஞ்சு 100 நாள் வேலை இல்லை. ஆனா 120 நாள் கொடுக்க சொல்லி அண்ணார் எடப்பாடியார் சொன்னார். எனக்கு தெரிஞ்சு நம்ம பஞ்சாயத்துல 1 வருஷமா 100 நாள் வேலை திட்டமே இல்லை. இப்போ அண்ணார் அறிவிச்சிருக்கார், ஆட்சிக்கு வந்த உடனே 150 நாள் உங்களுக்கு வந்து 100 நாள் வேலை கொடுக்கணும் உறுதியா சொல்லியிருக்காரு. முத்தான வாக்குறுதி கொடுத்திருக்காரு அவரு. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு 5 வருஷமா யாருக்குமே புதுசா வீடே வரல. எத்தனையோ பேர் கேட்டாங்க, ஆனா எங்களுக்கு வந்து ரெண்டுக்கு வாடகைக்கு இருக்கும், எங்களுக்கு வந்து ஒரு வீடு வேணும் அப்படின்னு. ஆனா 5 வருஷத்துலயும் காலில் உழுத குறைதான் எல்லாருக்கிட்டையும் ஒரு வீடு வரல எங்களுக்கு. முத்தான திட்டங்கள் பஸ் சொல்லியிருக்கார் அண்ணார், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இலவசம். மாசம் 2000 ரூபாய் கண்டிப்பா எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜெயிச்ச உடனே 10,000 ரூபாய் உங்களுக்கு உதவித்தொகையாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு மக்களே நீங்க சிந்திங்க. இந்த 5 வருஷம் பட்ட கஷ்டம் போதும். இப்போதைக்கு முரளி சொன்ன மாதிரி டிரைனேஜ் கிளீன் பண்ண முடியல, லைட்டு மாற்ற முடியல, சரஸ்வதி நகர் பக்கத்தில் குப்பை எரிக்கிறத எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. பிடிஓக்கும் பார்த்தாச்சு, MLAவும் பார்த்தாச்சு, எல்லாரையும் பார்த்தாச்சு. 1.5 வருஷமா எங்களோட பஞ்சாயத்தை முடிஞ்சு 1.5 வருஷமா என்ன நடந்திருக்குன்றது தான். ஒரே ஒரு புதுசா எதுவுமே பண்ண முடியல அவங்களால. தயவு செஞ்சு நீங்க சிந்திங்க. வருங்காலங்களில் கண்டிப்பாக இன்னும் 45 நாள் தான் இருக்கு தேர்தலுக்கு. நீங்க எல்லாம் மனசு வச்சு மீண்டும் அம்மா ஆட்சி மலரணும். நீங்க வந்து உறுதியா இருங்க. அண்ணார் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார், தமிழ்நாடு மலரும், எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த மாவட்ட கழகத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புரட்சி தலைவி அம்மாவுடைய 78வது பிறந்த நாள். நான் ஒன்னும் ரொம்ப நேரம் பேச தயாரா இல்ல. புரட்சி தலைவி அம்மா அவர்களை அம்மா என்று இந்த நாடே கூப்பிடுதுன்னா அதுக்கு என்ன காரணம்? நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்களா? இருக்கிறல்ல தாய்மார்கள், புரட்சி தலைவி அவ்வளவு இவ்வளவு கஷ்டப்படல. இந்த தமிழக ஆளுக்காக, தமிழக மக்களுக்காக, இந்த தமிழகத்தில் இருக்கிற பெண்களுக்காக கஷ்டப்பட்டவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இன்னைக்கு இந்த தமிழகம் இந்த அளவுக்கு வெற்றி பாதையில் இருக்குதுன்னா அதுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறகு அம்மா அவர்கள் 20 ஆண்டு காலம் இந்த தமிழகத்துக்கு பல திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். புரட்சி தலைவர் அம்மா சினிமா துறையில் இருந்தார். பிறகு அரசியலுக்கு வந்தாங்க. படிப்படியாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு பெண் முதலமைச்சர் ஆகணும்னா நீங்க எல்லாம் எப்படின்றது எதிர பாருங்க. இன்னைக்கு மாதிரி கிடையாது. அப்போ அன்னைக்கு இருக்கிற திமுக ஆட்சி, தீய சக்தி கருணாநிதி, புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் முதலாக எம்ஜிஆர் மரணம் வந்த பிறகு எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. 27 சீட் ஜெயிக்கிறாங்க. அசம்பிளிக்கு போறாங்க, சட்டமன்றத்துக்கு போறாங்க. புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வந்தது பிடிக்கல அவருக்கு. ஆண் ஆதிக்கம். ஒரு பெண் 27 MP MLA ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறது பிடிக்கல அவருக்கு. பிடிக்கும் போது என்ன செஞ்சாங்க? புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் பல கேள்விகள் கேட்டாங்க. அவர் செஞ்ச தப்பு எல்லாம் சட்டமன்றத்தை தட்டி கேட்டாங்க. அவருக்கு பிடிக்காம நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க மகாபாரதம்.
துரியோதன துசாசனா திரௌபதி என்ன செஞ்சாங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். சீர் இழுத்து பிடிச்சு இழுத்தாங்க, தலை கூடல் போட்டு பிடிச்சு இழுத்தாங்க. இப்படி பல அவமானங்களுக்கு சந்திச்சு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலிருந்து வெளியே வர்றாங்க. சட்டமன்றத்திலிருந்து வெளியில வந்து கருணாநிதிக்கு சவால் கொடுக்குது. ஆணாதிக்கத்தை எப்படி இந்த தமிழகத்தில் இதை செய்யணுமோ நான் சொல்லி வெளியில வந்து சபரமலை எடுத்துக்கிட்டு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இந்த சட்டமன்றத்துக்கு நான் முதலமைச்சராக வருவேன் அந்த சொல்லி 5 ஆண்டு கழித்து மீண்டும் முதலமைச்சராக அந்த சட்டமன்றத்தில் கால வச்சு 20 ஆண்டு காலம் அந்த கருணாநிதியை எங்க இருக்கிற தெரியாம செஞ்சது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். ஆனா ஒரு வாட்டி ஏமாத்திட்டு வந்துட்டாரு புரட்சி தலைவர் அம்மா. நல்ல ஆட்சி, 2 ஏக்கர் நிலம் கொடுக்கறான்னு சொல்லி ஏமாத்தி ஆட்சிக்கு வந்துட்டாரு. மக்கள் நம்பிட்டாங்க. 2 சென்ட்டுக்கே கஷ்டமா இருக்குது, 2 ஏக்கர் கொடுக்கறான்னு ஆசை இல்லையா? ஆட்சிக்கு வந்தார் கருணாநிதி. ஆட்சிக்கு வந்து சரி 2 ஏக்கர் நிலம் கொடுக்கறாரு, கொடுக்கலன்னு கூட பரவாயில்ல, ஒரு நல்ல ஆட்சி செய்தார். அண்ணா செய்யல. 8 மணி நேரம் 10 மணி நேரம் கரண்ட் இல்ல. இந்த தமிழகத்தை எல்லாம் சுரண்டிட்டாங்க. தம்பி சொன்னாங்க அப்ப இந்த ஏசியாவிலேயே 7வது பணக்காரங்க இருக்கிறாங்கன்னா அந்த குடும்பம் நீ கணக்கு போடுங்க. அவர் மக்களுக்காக ஆட்சி செய்யல, அவர் குடும்பத்துக்காக தான் ஆட்சி செய்தார். இந்த தமிழகத்தை பூரா கொள்ளை அடிச்சது அந்த திமுக ஆட்சி தான். அவர் 15 ஆண்டு காலம் இந்த தமிழகத்தை ஆண்டாங்க. அந்த 15 ஆண்டு காலம் தமிழகத்தை சொன்னதுதான் அவங்களோட ஹிஸ்டரி. 30 ஆண்டு காலம் நம்மளோட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆழ்ந்தது. அந்த 30 ஆண்டு காலம் வளர்ச்சி பாதையில் கொண்டு வந்ததுதான் நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும், புரட்சி தலைவர் அம்மா ஆகட்டும், தமிழகத்தை முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்தாங்க. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க பல திட்டங்கள், அது முக்கியமா பெண்களுக்கான திட்டங்கள். இன்னைக்கு அம்மாவை அம்மான்னு எப்படி கூப்பிடுறாங்க? அம்மான்னா தாயிலத்தோ தமிழக மக்களை காப்பாற்றியது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். ஒரு கர்ப்பிணி பெண்ணா அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு 6000 இருந்தது 18,000 கொடுத்து அந்த கர்ப்பிணி பெண் ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தை கொடுக்க வேண்டும் என்று 18,000 கொடுத்தது புரட்சி தலைவர் அம்மா. அது மட்டுமா, அந்த குழந்தை பிறந்த உடனே ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெட்டகம், ஒரு சூட் கேஸ் தான் அந்த குழந்தைக்கு ஜான்சன் பேபி சோப், ஜான்சன் ஆயில், ஜான்சன் பவுடர், அதுக்கு தேவையான எல்லாம், அந்த குழந்தைக்கு தேவையான எல்லாமே கொடுத்தாங்க புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். அது மட்டுமா, அந்த ஸ்கூலுக்கு போனா 4 ஜோத்து ட்ரெஸ், செருப்பு, பேக், புக்ஸ், ஜியோமெட்ரி பாக்ஸ். அது மட்டுமா, மத்தியான சாப்பாடு 5 வெரைட்டி, ஒரு நாளுக்கு ஒரு வெரைட்டி புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஸ்கூல்ல கொடுத்தாங்க அந்த குழந்தைகளுக்கு. அது மட்டுமா, 8வது 9வது படிக்கும் போது சைக்கிள், 10 11வது படிக்கும் போது லேப்டாப். இந்தியாவிலே எந்த மாநிலத்தில் எந்த முதலமைச்சரும் செய்யல இந்த மாதிரி. இன்னைக்கு கல்வி நம்பர் 1 இருக்குது தமிழகத்துல. புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்த திட்டங்களாலதான் நிறைய பேர் கல்வியில படிச்சு இன்னைக்கு டிகிரி ஆகி நிறைய படிச்ச பசங்க இருக்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அது காரணம் புரட்சி தலைவி அம்மா. அந்த வகையில தான் அண்ணா எடப்பாடி அவர்கள் ஆட்சி செய்தாங்க அம்மாவுக்கு பிறகு. இன்னைக்கு பெண்களுக்காக பாதுகாப்புக்காக பெண் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்த புரட்சி தலைவி அம்மா, மகிழா போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நீங்க எல்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக மிக்சி கிரைண்டர் பேன் கொடுத்தது புரட்சி தலைவர் அம்மா. 8 மணி நேரம் கரண்ட் இல்லாத இந்த தமிழகத்தை 24 மணி நேரம் கரண்ட் கொடுத்து 100 யூனிட் கரண்ட் கொடுத்தது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். அது மட்டுமா, ரேஷன் கடைக்கு போனா விலை இல்லாம 20 கிலோ அரிசி கொடுத்தது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். அம்மா கேண்டீன்ல 1 ரூபாய்க்கு இட்லி கொடுத்தது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். தாலிக்கு தங்கம் கொடுத்தது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். கிராமப்புற பெண்கள் வாழ்வாதாரம் மேம்படுத்துவதற்காக ஆடு மாடு கோழி வளர்ப்பு திட்டத்தை கொடுத்தது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். சொல்லிட்டே போகலாம். அம்மா உப்பு, அம்மா மருத்துவம், அம்மா கேண்டீன், இப்படி எல்லாம் கொடுத்து, அம்மா கிளினிக், இப்படி எல்லாம் பல திட்டங்கள் கொடுத்தது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். பெண்களுக்காக 20,000 மாநிலத்தில் ஸ்கூட்டர் கொடுத்தது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். பசுமை திட்டத்தின் கீழ் 60,000 வீடு வருஷம் புரட்சி தலைவர் அம்மா அவர் கொடுத்தாரு. 10 வருஷத்துல 6 லட்சம் வீடு கொடுத்தது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். இப்ப தம்பி சொன்னாங்க ஒரு வீடு கூட கொடுக்கலான்ட்டு. உங்களுக்கு அந்த வீடு கனவு திட்டம் அண்ணன் எடப்பாடி அவர் சொல்லியிருக்காரு. இப்போ
உங்ககிட்ட இடம் இருந்தா வீடு கட்டி கொடுப்பாங்க, இல்லன்னா இடம் வாங்கி வீடு கட்டி கொடுப்பார் அண்ணன் புரட்சி தலைவர் தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்கள். இது யாரோ சொல்றது இல்ல, திமுக காரர் சொல்றது இல்ல. மக்களாட்சி, மக்களுக்காக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக பொதுச் செயலராக இருக்கிற அண்ணா எடப்பாடி அவர் சொன்னது இது. அவர் யாரும் இல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய பாதையில் நல்ல ஆட்சி செய்து 4 ஆண்டு காலம் நிரூபித்து காட்டிய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்கள். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க அவரெல்லாம் எப்படி ஏற்பட்ட முதலமைச்சர் என்று 4 ஆண்டு காலம் பாத்தீங்க. இந்த 5 ஆண்டு காலத்துல இந்த திராவிட மாடல் என்று சொல்லுகிறார் இந்த ஸ்டாலின் என்ன பண்றாரு உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லா பொய்யான வாக்குறுதிகள், ஒரு வாக்குறுதியை பூர்த்தியா நிறைவேற்றல, சேலஞ்ச் பண்ணி சொல்றார். இங்க எல்லாம் இங்க இருக்கிற திமுக காரங்க எல்லாம் சொல்றாங்க எல்லாம் நிறைவேற்றிட்டான்னு சொல்லிட்டு. நான் இங்க இருக்கிற பெண்களுக்கு பார்த்து கேட்கிறேன், 50% மேல யாருக்கு கொடுக்கல அந்த ஆளு. ஏற்கனவே நாங்க 48 லட்சம் பேருக்கு 1000 ரூபாய் ஓஏபி கொடுத்துட்டு இருந்தா, அதுவும் சேர்த்து 1 கோடி பேருக்கு கொடுத்திருக்காரு. இன்னும் 1.25 கோடி பேருக்கு கொடுக்கல. அவங்க எல்லாரும் வாங்கிருக்கீங்களா? ஒரு 1000 ரூபாய் எல்லாம் வாங்குறீங்களா? ஏற்கனவே அந்த ஓஏபி நிறைய பேருக்கு கொடுக்கல. அண்ணன் எடப்பாடி அவர் வந்த உடனே ஒரு ரேஷன் கார்டுக்கு 2000 ரூபாய் மாசம் கொடுக்கறான்னு சொல்லிருக்காரு. அது உறுதி. ஆட்சிக்கு வந்த உடனே கொடுக்கறாங்க. இவங்க மாதிரி 3 வருஷத்துக்கு கொடுக்கிறது கிடையாது. ஆட்சிக்கு வந்த உடனே 10,000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்கறான்னு சொல்லிருக்காங்க எடப்பாடி அவர்கள். அது உறுதி. அதுக்கு நாங்க கேரண்டி. இல்ல நாங்க எல்லாம் உங்க முன்னாடி வரமாட்டோம், இந்த மாதிரி பேசவே மாட்டோம். அதே மாதிரி 3 கேஸ் சிலிண்டர் இலவசமா கொடுக்கறான்னு சொல்லிருக்காங்க எடப்பாடி ஒரு வருஷத்துக்கு 3 சிலிண்டர். இவங்க சொன்னாங்க மானியம் கொடுக்கறாங்க, கொடுக்கல. பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்க, குறைக்கல. விவசாய கடன் ரத்து செய்யறான்னு சொன்னாங்க, செய்யல. நீட்டு ரத்து செய்யறாங்க, செய்யல. 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறாங்க, கொடுக்கல. 30 வருஷத்துக்கு மேலே கல்யாணம் ஆகுதா பெண் பிள்ளைகளுக்கு அரசு வேலை கொடுக்கறாங்க, கொடுக்கல. இப்படி எதுவுமே கொடுக்கல. எல்லா மக்களை ஏமாத்திட்டாரு. 5 பவுன் தங்கம் அடமானம் வச்சிருந்தா உடனே அவங்களுக்கு எடுத்து கொடுக்கறான்னு சொன்னாங்க. 48 லட்சம் பேர் அடமானம் வச்சிருந்தாங்க, 12 லட்சம் பேருக்கு தான் எடுத்து கொடுத்தாங்க. 36 லட்சம் பேருக்கு எடுத்து கொடுக்கல. இதுபடி ஏமாத்தி ஆட்சிக்கு வந்துட்டு நீ ஏதோ ஒரு நல்ல ஆட்சி செய்திருந்தா பரவாயில்ல, விலைவாசி ஏத்துறது இல்லைன்னு சொன்னீங்க. எல்லா விலைவாசி ஏத்துட்டாங்க. இன்னைக்கு கரண்ட் பில் ஏத்துறது இல்லைன்னு சொன்னீங்க. கரண்ட் பில் ஏத்தாச்சு, 3 மடங்கு ஏத்தாச்சு. டவுன்ல எல்லாம் 3 மடங்கு வீடு சொத்து வரி ஏத்தியாச்சு. இப்படி பல பொய்யான வாக்குறுதிகள் சொல்லி ஏமாத்தி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும். அந்த எடப்பாடி அவர் வர வேண்டும். அம்மாவுடைய பிறந்த நாள் உங்களுக்கு எல்லாம் கேட்டுக்கிறது ஒண்ணுதான். இங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் கேட்டா தாய்மார்களுக்கு தகுதி, அந்த 1,20,00,000 பேருக்கும் தகுதி இல்லன்றா. எந்த விதத்துல நீ தகுதி பாக்குற? ஏன் ஓட்டு போடலையா அவங்க? அதே மாதிரி நான் ஆட்சிக்கு வந்த உடனே நீட் ரத்து பண்றேன்னு பண்ணபடியா? பண்ணல. குழந்தைகள் படிக்கின்ற எஜுகேஷன் லோன் ரத்து பண்றேன்னு சொன்னபடி பண்ணல. கேட்டா என்ன சொல்றபடி? நாடாளுமன்ற தேர்தல்ல இந்தியா கூட்டணி, எங்க கூட்டணி வெற்றி பெறல, என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றுச்சு, அதனால நான் கொடுக்க முடியலையே சொல்லிட்டு இந்த நாட்டுல இல்லாத திட்டத்தை நீ கொண்டு வந்துட்டு என்டிஏ இன்னைக்கு என்டிஏ அங்க வந்து கூட்டணியா இருக்கு, இந்தியா கூட்டணி இல்லன்னா டெல்லியில நடக்கிற திட்டத்துக்கு நீ எதுக்கையா இங்க நீ சொல்ற? நீ இல்ல என்டிஏ கூட்டணி ஜெயிச்சிட்டே இல்ல, இந்த 40 MP ராஜினாமா செய்யணும் இல்லையா? இந்த திட்டத்தை எல்லாம் நிறைவேற்ற முடியல பாரு மக்களை நீ. அதே மாதிரி அம்மா அவர்கள் 2011 இருந்து 2016 வரைக்கும் உங்க என்னென்ன திட்டம் சொன்னாங்களோ, மிக்சி கிரைண்டர் ஃபேன் ஒன்றிய செயலாளர் சொன்ன மாதிரி, அருண் சொன்ன மாதிரி, அதே மாதிரி 100 யூனிட் மின்சாரம் இலவசமா கொடுத்தாங்க. அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் லேப்டாப் ஆனாலும் சைக்கிள் ஆனாலும் சரி அந்த திட்டத்தை எல்லாம் அம்மா நிறைவேற்றி காட்டினாரு. 2016ல அதுக்காக நீங்க அம்மா அவர்களை மீண்டும் முதலமைச்சர் ஆக்குனீங்க. அதானே இவங்க 520 வாக்குறுதியை கொடுத்து எந்த வாக்குறுதியை நிறைவேற்றாத இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். நம்ம அருண் சொன்னாரு 550 கோடி கடன் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு. இந்த நம்ம சுதந்திரம் அடைஞ்ச பிறகுல இருந்து 70 வருஷத்துக்கு மேல 4.5 கோடி தான் கடன் இருந்துச்சு. இன்னைக்கு 5.5 கோடி கடன். ஆனா அந்த பேகேப்பள்ளிக்கு ஒரு வேலை கூட செய்யல. எங்க ஒன்றிய செயலாளர் சொன்னார் ஹரிஸ் ரெட்டி, 2011ல அண்ணா ஒன்றிய செயலாளர் இந்த பகுதியில் 2010 ஒன்றிய செயலாளர் ஆயிட்டாரு.
சேம் இதே மாதிரி 2G ஸ்பெக்ட்ரம்ல இந்த மாதிரி நாங்க பிரச்சாரம் பண்ணி நாங்க பேச வரும்போது சிப்காட்ல இருந்து உள்ள வந்தா இந்த ராஜேஸ்வரி லேஅவுட்ல இருந்து இந்த பக்கம் உள்ள வந்தா தார் சாலையே கிடையாது, ஒரே ஒரு லைட் கூட கிடையாது. அண்ணன் அவர்கள் அண்ணன் ஒன்றிய செயலாளர் இருக்கும் போது அன்று உள்ளாட்சித்துறை அமைச்சர் அண்ணன் KP முனுசாமி அவர்கள் இருந்தார். அவருடன் இந்த பகுதிக்கு அந்த லைட் ஆனாலும் சரி, அந்த சாலைகள் ஆனாலும் சரி, எல்லாமே அவர் கூட முடிகிற எல்லா சாலை திட்டங்களும் நிறைவேற்றி காட்டினார். ஆனா அந்த ராஜேஸ்வரி லேஅவுட் அது வந்து சிட்கோல இருக்கிறதுனால அந்த சாலை எல்லாம் அப்போ அவர்களால பண்ண முடியல. ஆனா 2016ல உங்க தயவுல அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகி சட்டமன்ற ஜெயிச்சு வந்த உடனே அவருக்கு அம்மா அமைச்சர் பதவி கொடுத்த உடனே சொன்னாரு, என்னுடைய ட்ரீம் கனவு அங்க போகும்போது ரொம்ப குண்டு குழியமாக இருக்குது, இந்த பேகப்பள்ளி போற மக்கள் இந்த சிட்கோல இருந்து உள்ள வர முடியாது, நம்ம இந்தாண்ட போய் வந்தா ஜூஜுவால இருந்து உள்ள வர முடியாது, ரொம்ப ரோடு பிரச்சனை இருக்கு. இந்த 2 ரோடுமே அவருடைய சொந்த முயற்சியில பண்ணி கொடுத்தாரு. அதான் இன்னைக்கு நம்ம அருவனும் நம்ம ஒன்றிய செயலாளர் நம்ம இவர் சொல்றாரு கவுன்சிலர், ஒரே ஒரு வேலை கூட இந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் பண்ணல. நான் தான் கேட்டேன், சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில எதனா வந்துச்சாப்பான்னு கேட்டேன். 1 ரூபாய் கொடுக்கலன்னு சொன்னாங்க. சரி, எதனா வந்து சென்னை முதலமைச்சர் எதனா ஸ்பெஷல் ஸ்கீம் எதனா ஃபண்ட் வந்துச்சான்னா 1 ரூபாய் கூட வரலன்னாரு. இப்போ அவரு அருண் சொன்னாரு, நம்ம முரளி சொன்னாரு, இந்த திட்டத்தை எல்லாமே உங்க பணத்துல வரி வாங்கி அந்த வரி பணத்துல தான் இந்த திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றி காட்டிருக்காங்கன்னா இவரை நாங்க இந்த இடத்துல பாராட்ட வேண்டும். எதுக்கு அப்படி என்ன? எம்எல்ஏ எதுக்கு? இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் எதுக்கு? துணை முதலமைச்சர் எதுக்கு? இப்போ விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை, அவங்க வந்து இந்த பிரச்சனை போராடி கொண்டு இருக்கும் போது சில பத்திரிகை எல்லாமே, என்ன பத்திரிகை எனக்கே அது தெரியாது, அவரே வந்து பேட்டி கொடுக்கிறாரு. கேட்கலாம் இல்லையா? இந்த காரிடார் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம், சட்டமன்றம் கொண்டு வந்தாச்சு அவரே சொல்றாரு துணை முதலமைச்சர். அப்புறமா இதுக்கு உண்டான எந்த பணியும் தொடங்கவில்லை. ஒண்ணு கொண்டு வந்துட்டேன்னு சொல்லு, இல்ல கொண்டு வரதில்லைன்னு சொல்லு. தொடங்கப்படவில்லைன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு யாரை ஏமாத்துற நீ? பத்திரிகைக்காரன் அவன் சொல்றது அப்படியே அப்படியே போட்டு இது திருப்பி கேட்கல. இது கண்டனக்குரியது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, தாய்மார்கள் நிறைய நேரம் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. இந்த ஆட்சி மாற்றம் ஒருனா இவரு சொன்னாரு ஒன்றிய செயலாளர், கொலை கொள்ளை கற்பழிப்பு அதை பத்தி நானும் பேசின நல்லா இல்ல. நாங்க ஆட்சியில இருக்கும் போது கூட அதே வந்து காவல்துறை இந்த தமிழ்நாட்டுக்காரங்க தான். இன்னைக்கும் இந்த திமுக ஆட்சி இருக்கும் போது கூட அதே காவல்துறை தமிழ்நாட்டுக்காரங்க தான். உதாரணத்துக்கு காரணம் என்னன்னா, சுயமா அவங்க செயல்பட முடிவதில்லை. திமுக காரர் எல்லாம் கண்ட்ரோல், இதை மாத்தி அமைக்கணும். இந்த காவல்துறைக்கே தெரியும், எப்பவுமே ஆட்சி இருக்கும் போது அண்ணா திமுக கரவேட்டி கட்டுன்னு அந்த பக்கம் போக மாட்டான். நல்லதா இருந்தா மட்டும் எதனா போன் பண்ணுவான். காவல்துறைக்கு எந்த தொல்லையும் அண்ணா திமுக காரன் கொடுக்க மாட்டான். அவங்க சுயமா செயல்பட வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இரட்டைலைக்கு வாக்களித்து அண்ணன் அவர்கள் எடப்பாடி அவர்கள் செங்கோட்டையில் உட்கார்ந்து இந்த திட்டத்துக்கு எல்லாமே எங்க ஒன்றிய செயலாளர் சொன்ன மாதிரி OAP 2000, ரேஷன் கார்டுக்கு 2000, ஊக்கத்தொகை 10,000, உங்க நினைவு திட்டம் வீடு இந்த பக்கத்தில் நிறைய பேருக்கு வீடு இல்ல, உங்க பேர்ல ஒரு சைட்டு பட்டா இருந்தா அதை வந்து அது பட்டா போட்டு கட்டி கொடுப்பாங்க வீடு. இடமே இல்லைன்னா அரசாங்க இடம் வாங்கி வீடு கட்டி கொடுக்குறாங்க சொல்லியிருக்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்க எல்லாமே உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேரம் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. கருணாநிதி கால ஆட்சியில புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2011ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த மின்சாரத்தை 24 மணி நேரமும் மின்சாரம் வழங்கிய தாய் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக தந்த தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய பிள்ளைகள் திருமணம் செய்யும் போது தாலிக்கு தங்கம் வழங்கிய தங்கத்தாரகை புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இப்படி அம்மா அவர்களின் திட்டங்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு முழுவதும் நாம் சொல்லிக் கொண்டுதான் இருக்க வேண்டும். நேரம் காலம் கருதி உங்களுக்கு தெரியாத ஒன்றில் புரட்சி தலைவி மக்களுக்காக வாழ்ந்த தலைவி, மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்து மறைந்த புரட்சி தலைவியின் இன்றைக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திமுகவின்
கருணாநிதியின் மகன் மு.க. ஸ்டாலின் ஆட்சியிலே கொடுத்த வாக்குறுதிகள் ஏதாவது நிறைவேற்றுகின்றதா என்று சொன்னால் எதுவுமே நிறைவேற்றவில்லை. 2021ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்திலே நான் ஆட்சிக்கு வந்தால் 1000 ரூபாய் வழங்குவேன், ஒரு ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய் வழங்குவேன் என்று சொன்னார். ஆனால் வழங்கினார்களா என்று பார்த்தால் 28 மாதம் ஆட்சிக்கு வந்து 28 மாதம் 1000 ரூபாய் அவர் வழங்கவில்லை. 28 மாதம் கழித்துதான் 1000 ரூபாய் வழங்கினார். அது எதற்காக வழங்கினார் என்று சொன்னால், நாடாளுமன்ற தேர்தல் வந்தது, எம்பி தேர்தல். அந்த தேர்தலிலே திமுகவினர் வாக்கு கேட்பதற்காக சென்றால் மக்கள் கேட்பார்கள் என்பத ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் அந்த 1000 ரூபாயை வழங்கி இருக்கின்றார். இப்படி ஒரு திட்டத்தை செயல்படுத்தினால் அது முழுமையாக மக்களுக்கு சேருகின்ற ஒரு அரசு, ஒரு ஆட்சி, அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு உதாரணமாக புரட்சி தலைவி கொடுத்த திட்டங்கள் மற்றும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது கொரோனா காலத்திலே பொங்கல் பண்டிகையை சீரோடும் சிறப்போடும் செய்ய கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு ரேஷன் கார்டுக்கும் 2500 ரூபாய் வழங்கிய தலைவர் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் என்பதை இந்த நேரத்தில் பெருமையாக சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதோடு மட்டுமல்லாமல் நடைபெற இருக்கின்ற தேர்தல் இன்னொரு 40-50 நாள்ல தேர்தல் வரப்போகிறது, சட்டமன்ற தேர்தல். மீண்டும் திமுகவினர் வருவார்கள். நாங்கள் இன்னும் 5 ஆண்டு காலம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள், நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று. ஆனால் 5 வருட காலம் நம்முடைய மக்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்றார். எந்த ஒரு முன்னேற்றமும் இந்த தொகுதியும் அடையவில்லை, இந்த மாநிலமும் அடையவில்லை என்பதை எல்லோருக்கும் நன்றாக தெரியும். தன்னுடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தேர்தல் அறிக்கையாக 10 அறிக்கைகள் அறிவித்திருக்கின்றார். நாம் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற்றோமே ஆனால் வர இருக்கின்ற தேர்தலில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அம்மாவின் ஆசையோடு முதலமைச்சர் ஆனால் முதல் கையெழுத்தாக மாதத்திற்கு முதல் மாதம் 10,000 ரூபாய் ஒரு ரேஷன் கார்டுக்கு வழங்குவேன் என்று சொல்லியிருக்கின்றார். ஒரு ரேஷன் கார்டுக்கும் 2,000 ரூபாய் மாதந்தோறும் வழங்குவேன் என்று சொல்லியிருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வழங்கப்படும், பட்டா இல்லாதவருக்கு பட்டா வழங்கப்படும். அதே நிலம் இல்லை, வீடு கட்டுவதற்காக நிலம் இல்லை என்று சொன்னால் அந்த நிலத்தை அரசாங்கமே வாங்கி நமக்கு பட்டா வழங்கி வீடு கட்டு தரும் என்பதை மாபெரும் திட்டத்தை இங்கே அண்ணன் எடப்பாடியார் அறிவித்திருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் ஒரு வருடத்திற்கு 3 சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் இலவசமாக வழங்குவேன் என்று சொல்லியிருக்கின்றார். அண்ணா எடப்பாடியார் சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படி மக்களுக்காக தொண்டாற்றினாரோ அதே போல அம்மா அவர்களும் நம்முடைய மக்களுக்கு சொன்னதை செய்த தலைவர் அம்மா அவர்கள். அதே போல அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்ன வாக்குறுதி வழங்கி இருக்கின்றார்களோ, நாம் நீங்க எல்லாம் இரட்டையலில் வாக்களித்து நாம் வெற்றி பெற்று புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே மலர்ந்தால் அனைத்தும் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்த அனைத்து திட்டங்களையும் நமக்கு வந்து சேரும் என்பதை எந்த ஒரு ஐயமும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, ஒரு நம்முடைய அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், 2011ஆம் ஆண்டு நகரமன்ற தலைவராக பொறுப்பேற்ற பொறுத்து ஒசூரை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றார். அது எப்படி என்று சொன்னால் மண் சாலைகள் எல்லாம் தார் சாலைகள் ஆக்கிய பெருமை மரியாதைக்குரிய அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி அண்ணன் அவர்களுக்கு தான் சாரம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் ஆங்காங்கே இருக்கின்ற பூங்காக்கள் அது பழைந்தடைந்து விட்டு அது செயல்படுத்தவில்லாத சூழ்நிலை இருந்தது. அதனை சீர் செய்து கிட்டத்தட்ட 40 50 பூங்காக்களை பியூட்டிபிகேஷன் செய்து அங்கே இருக்கின்ற தாய்மார்களாகட்டும் அண்ணன்மார்களாகட்டும் எல்லாம் நடைபயிற்சி செய்து கொண்டு இன்றைக்கு அற்புதமான பூங்காக்களை உருவாக்கி கொடுத்தவர் நம்முடைய அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள். அதோடு மட்டுமல்லாமல் எத்தனையோ ஆர்ஓ வாட்டர் சிஸ்டம் இன்றைக்கு நம்முடைய பஞ்சாயத்து தலைவரும் நம்முடைய ஒன்றிய குழு உறுப்பினர் கவுன்சிலர் நம்முடைய முரளி அவர்களும் சொன்னார். அவர் 2 பேரும் இந்த எத்தனையோ திட்டங்கள் செய்து கொடுத்திருக்கின்றார்கள். நீங்கள் வாக்களித்து அவர் ஒருத்தர் பஞ்சாயத்து தலைவரும் ஒருத்தர் கவுன்சிலர் ஆனார். அவர்கள் இரட்டை இலை போல 2 இலைகள் அவர்கள் சிறப்பாக உங்களுடைய பஞ்சாயத்திலே நம்முடைய அன்னார் அவர்களின் ஆசையோடு
சிறப்பாக அனைத்து பணிகளையும் நமக்கு செய்து கொடுத்தார். அது தார் சாலைகள் ஆனாலும் சரி, அது லைட் ஆனாலும் சரி, டிரைனேஜ் கிளீனிங் ஆனாலும் சரி, எந்த வசதி வேணுமானாலும் அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களிடம் வந்து சொல்லி அந்த திட்டங்களை சீரோடும் சிறப்போடும் நம்முடைய பஞ்சாயத்துக்கு செய்து கொடுத்த பெருமை அந்த 2 தலைவர்களுக்கும் இருக்கு என்பதை நான் கண்கூட பார்த்த காட்சி. இப்போ 1 வருட காலமாக இல்லை என்பதை குற்றம் சாட்டி இருக்கின்றார்கள். இந்த நிலைமைதான் திமுக ஆட்சியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்க மட்டும் இல்லை, மொத்தமா இருக்கின்ற தமிழகத்தில் எங்குமே இந்த போன்ற சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. எங்க பார்த்தாலும் கஞ்சா, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு என்பது. இங்க கூட பாத்தீங்கன்னா 3 வயசு குழந்தை நினைச்சாலே பயமா இருக்கு. டெலிகோட்டை கிட்ட ஒரு திமுக காரன் கற்பழிச்சு கொலை செஞ்சிருக்கிறான். அந்த கட்சிக்காரனை தூக்குறது கூட இந்த திமுக ஆட்சியினுடைய தலைவர்களுக்கு வக்கில்லாத அவன் அப்படியே விட்டு வச்சிருக்கிறாங்க. இது போன்ற ஆளுக்கு தேவையா என்பதை மக்களாகிய நீங்கள், முக்கியமாக என் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் சகோதரிகளான தாய்மார்கள் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மீண்டும் புரட்சி தலைவி ஆட்சி வேண்டுமா அல்லது திருட்டு திமுகவின் தீய சக்தி ஆட்சி வேண்டுமா என்பதை நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்த்து நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே நீங்கள் மீண்டும் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்பதை உங்கள் பணியோடு பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் திமுக ஆட்சி வந்தால் அந்த ஆண்டவனாலையும் இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது என்பதை இந்த நேரத்தில் பெருமையாக தெரிவித்து எனக்கு வாய்ப்பளித்த மாவட்ட கழகத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் முதலில் வணங்குகின்றேன். அம்மாவின் பிறந்த நாளை நமது கழகத்தின் பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க அம்மாவின் 78வது பிறந்த நாளை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற அருண் அண்டு முரளி அவர்கள், அவரை சார்ந்த நண்பர்களுக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இவ்வளவு சிறப்பாக இருப்பதற்கு உண்மையிலுமே ஆச்சரியமாக இருக்கிறது. அதற்காக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த பெருமானே, புலவர் பெருமானே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டுக்கு உதாரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா கலைஞர் குடும்பம் தான். அந்த பாட்டுக்கு பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே, இந்த பாட்டு யாருக்காக பாடுறாங்களோ இல்லையோ அது 100% கலைஞர் குடும்பத்துக்கு சேரும். அதுல ஏன் சில உதாரணம் சொல்றேன். அதாவது இவர் முதலமைச்சரா பதவிக்கு வந்த பின்னாடி சென்னையில கூவம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இது. அந்த இதை வந்து இவர் ஆட்சிக்கு வந்த உடனே நாங்க வந்து இந்த கூவ நதிக்கரையை சுத்தம் செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதுக்காக ஒரு 50 லட்சம் ரூபாய் அந்த காலத்திலேயே 1969 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்குறாங்க. அந்த நிதியை அந்த கூவத்துக்கு யூஸ் பண்ணவே இல்லை. ஒன்னே ஒண்ணு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு படகுல ஒரு 4 பேர்த்த கூட்டிட்டு போயிட்டு ஒரு ரவுடி சுத்திட்டு வந்துட்டு அடுத்த இதுல கேக்குறாங்க, ஏங்க கூவ நதிக்கரையை சுத்தம் பண்ணீங்க, நீங்க போட்லாம் போனீங்க, ஆனா எந்த நடவடிக்கையும் எடுக்கலையான்னு கேட்டாங்க. நான் அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல நான் உங்களுக்கு விளக்கம் கூறேன்னு சொன்னாரு. அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல என்ன சொல்றாருன்னா, முதலே இருக்குது, அதனால இந்த திட்டம் கைவிடப்படுதுங்கிறாரு. அப்புறம் சரிங்க, அந்த திட்டம் தான் கைவிடப்படுறீங்க, அந்த ஃபண்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் கட்ட பணியிலேயே முடிந்து விட்டதான். அது என்ன, அந்த போட்டுல போனதுக்கு அந்த 50 லட்சம் செலவாகி போச்சா. அப்படிப்பட்ட திமுக தான் இன்னைக்கு ஆட்சி செஞ்சு, அதாவது வாயில வரக்கூடிய அத்தனை என்னென்ன பொய் பேசணுமோ அத்தனை பொய்யும் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். ஒரு சர்க்கரை ஊழல் வருது அவர் பேர்ல, அது விசாரணை வரும்போது, ஏங்க இந்த சர்க்கரைகளா இவ்வளவு டன் இருந்தது, இந்த சர்க்கரைகள் என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, சர்க்கரை எல்லாம் எறும்பு தின்னுடுச்சு. சரிப்பா, எறும்பு தான் தின்னுடுச்சு. அந்த சாக்கு போன கோணி பையாவது என்னாச்சுன்னு கேட்டா, அந்த சாக்கு பைய கரையாந்து தின்னுடுச்சு அப்படின்னு இப்படி எல்லாம் பொய் பேசி இந்த நாட்டை ஏமாத்தி கொள்ளையடிக்கின்ற திமுக அந்த குடும்பம் தான் இன்னைக்கு நாட்டையே சுரண்டிட்டு இருக்கு. இன்னும் கூட சொல்ல போலாம், அதாவது ஒவ்வொரு வாட்டியும் மக்கள் நீங்க எப்படி ஏமாறுறீங்கன்னா, ஒரு வாட்டி வந்து 2 ஏக்கர் நிலத்தரன்னு சொல்லிட்டு பொய்யான வாக்குறுதி கொடுத்து
அந்த முறை ஜெயிச்சுட்டு போனாங்க. இப்படி ஒவ்வொரு முறையும் இப்ப கூட என்ன 5 வருஷம் ஆச்சு. இந்த 5 வருஷத்துல இவங்க அதாவது குடும்ப தலைவர்களுக்கு உதவித்தொகை எல்லாம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு 3 வருஷமா 4 வருஷமா அதுலயும் பாதி பேருக்கு கொடுத்து அந்த பாதி பேருக்கு கொடுக்கறதுக்கு காரணம் நம்ம எடப்பாடி பழனிசாமி, நம்மளுடைய கட்சி பொதுச் செயலாளர். சட்டமன்றத்தை ஒவ்வொரு சட்டசபையிலையும் மீட்டிங் நடக்கும்போது போராட்டம் கிடையாது தான் அந்த இதையே கொடுத்தாங்க. இப்படி எல்லாம் போய் பேசி இன்னைக்கு 5000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டிருக்காங்க. நீங்க மாசம் மாசம் கொடுத்திருந்தா எவ்வளவு பணம் வரும்? மக்களே, நீங்க அவங்க பொய் பேசுறதுக்கெல்லாம் நாம தங்கத்துக்கும் இந்த கவரிங் நகைக்கும் வித்தியாசம் சொல்லுவாங்க. தங்கம் பார்த்த உடனே பளிச்சுன்னு தெரியாது, ஆனா இந்த கவரிங் நகை பார்த்த உடனே பளிச்சுன்னு தெரியுது. அதனால இவங்க பொய் பேசுற அத்தனையுமே நம்ம நம்பிடுறோம். நம்பிதான் அவங்களுக்கு ஓட்டு போட்டு அதுக்கு பின்னாடி அவங்களுடைய என்ன செய்யறாங்களோட விளைவு தெரியுது. குறிப்பா சொல்ல போனா அம்மா லேப்டாப் திட்டம் 10th இருந்தே கொடுத்துட்டு இருந்தாங்க. அது படிக்கிற பிள்ளைங்களுக்கு உண்மையிலேயே நல்ல திட்டம். ஆனா இவங்க இவ்வளவு நாளா கொடுக்காம என்ன பண்றாங்கன்னா, இந்த காலேஜ் முடிச்சுட்டு வெளியே போறாங்கல்ல, அவங்களுக்கு 21 வயசு முடியுது, அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. நீ கொடுத்தா திட்டம் ஏடிஎம்கே ஆட்சி காலத்துல கொடுத்தா எல்லா மக்களுக்கும் போய் சேரும். ஆனா இவங்க யாரு ஓட்டு போடுறா, யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு இவ்வளவு வித்தை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால தயவு செய்து மக்களே, நீங்க கண்டிப்பா சிந்திக்கணும். அதோடு மட்டுமல்ல, அம்மா சொல்லுவாங்க திருட்டு ரயில் ஏறி வந்த கருணாநிதி குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, கருணாநிதியர் சொல்லுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட அந்த குடும்பம் பெருந்தலைவர் காமராஜரை பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவர் கல்வி கண் திறந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு கல்வி முன்னேறி இருக்குது அப்படின்னா உண்மையிலுமே பெருந்தலைவர் காமராஜர் தான். அந்த படிப்பை படிக்கிறதுக்கு குழந்தைகள் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது காமராஜர். அவர் சாகும் போது நாட்டுக்காக எல்லா இத்தனை நன்மைகள் செய்ய முடியும் அவ்வளவு செஞ்ச நன்மை செஞ்சவர். அவர் சாகும் போது ஒரு 4 ஜோடி சர்ட்டம் 2 செப்பல் என 120 ரூபாய் பணம் 9 வருஷம் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. 9 வருஷம் முதலமைச்சராக இருந்த அவரு வெறும் 120 ரூபாய் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு இந்த குடும்பம் ஏசியாவிலேயே 7வது பணக்காரங்களா. அப்ப திருட்டு ரயில் இருந்த அவங்க குடும்பத்துக்கு சவுத் ஏசியாவில் 7வது பணக்காரங்களா. அப்ப இவங்க உண்மையா நியாயமா சம்பாதிச்சிருக்க முடியுமா? அதனால மக்களை தயவு செஞ்சு நீங்க சிந்திக்கணும். நாங்க அதிமுக காரன் நல்லது செஞ்சிருந்தா நீங்க ஓட்டு போடுங்க. தயவு செஞ்சு பொய்க்கு மட்டும் ஏமாறாதீங்க என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு உங்கள் அனைவருக்கும் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொண்டு வந்தாங்க அந்த திட்டத்தெல்லாம் வியந்து போய் இந்தியா திருநாடே திரும்பி பார்த்தாங்க. அருண் சொன்ன மாதிரி தொட்டில் குழந்தை திட்டம், எத்தனையோ திட்டங்கள் வந்தாலும் அந்த திட்டத்தை ஐநா சபை வரலையும் பாராட்டினாங்க. பாராட்டி புகழ்பெற்ற திட்டம் அந்த திட்டம். அந்த குழந்தை, நீ குழந்தைய கள்ளிப்பால் போட்டு எங்கேயும் சாவடிக்காதீங்க, குழந்தைய என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க, குழந்தைய மகாராணி மாதிரி காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னுட்டு மகத்தான திட்டத்தை கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அந்த மாதிரி ஏராளமான திட்டம் கொண்டு வரும்போது கிட்டத்தட்ட தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்தியாவிலேயே புரட்சி தலைவி அம்மா அவர்களை முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள், நீங்க உங்களுடைய தியாகம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்த இந்தியா திருநாட்டுக்கே தேவை. நீங்க பிரதமர் ஆகக்கூடிய ஒரு வேட்பாளர், நீங்க தயவு செய்து நீங்க பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து நீங்க பிரதமர் வேட்பாளராக இருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அம்மா ஒத்துக்கல. ஏன்னா அம்மா எனக்கு முக்கியம், என் தமிழ்நாட்டு மக்கள், இந்த தமிழ்நாட்டு மக்கள் தான் என்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இந்த தமிழ்நாட்டுக்கோசரமே வாழ்ந்து மறைந்தாங்க. புரட்சி தலைவி அப்படிப்பட்ட தியாக தலைவி. அதே மாதிரிதான் எம்ஜிஆர், அதே மாதிரிதான் எடப்பாடியார் அவர்களை இந்த திருட்டு திமுக சொல்றாங்க, காலில் விழுந்தாங்க, கையில விழுந்தாங்க, எல்லாம் வந்தாங்க. அம்மா நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் கேளுங்க. நீங்க தொலைக்காட்சியில் எந்த ஒரு நியூஸ் பார்த்தாலும் இப்போ எலெக்ஷன் வந்துடுச்சு, ஆனால் ஸ்டாலின் வருவார், ஸ்டாலின் பையன் வருவார், ஸ்டாலின் உடனே என்ன சொல்லுவாங்க, அடிமை, யாரோ எடப்பாடியா அடிமை, காலில் விழுந்தாரு கையில் விழுந்தாருன்னு. எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு நான் ஒன்று சொல்கிறேன் கேளுமா. நாங்கள் ஒரு சின்ன ஊரில் பொறுக்கிறோம், ஒரு ஏழ்மை குடும்பத்தில் பொறுக்கிறோம். அங்கேருந்து படிப்படியாக உழைச்சி ஒரு இடத்துக்கு வரணும்னா எங்களுக்கு உழைப்பு தேவை.
நல்லா யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு உழைப்பு தேவை. எடப்பாடியார் ஒரு சிலுவம்பாளையில, எடப்பாடி சேலத்து பக்கத்துல சிலுவம்பாளையம் எடப்பாடியினர் கிராமத்துல பிறந்து அங்கிருந்து ஒரு ஏழை விவசாயி. அந்த விவசாயி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இணையறாரு. இணைஞ்சு அந்த ஒரு வட்ட செயலர், ஒரு வட்ட செயலர்னா ஒரு ஊருக்கு அவர் ஒரு கிளை செயலர் மாதிரி போய் சேராரு. அங்க அவருக்கு சேர்ந்து அப்படியே வந்து அந்த நகர செயலாளர் ஆகிறாரு, பஞ்சாயத்து தலைவர் ஆகிறாரு, அங்க சேர்மேன் ஆகிறாரு, மாவட்ட செயலாளர் ஆகிறாரு, எம்எல்ஏ ஆகிறாரு, நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிறாரு, அதுக்கப்புறமா தான் அமைச்சராக ஆகிறாரு, அப்புறம் முதலமைச்சராக ஆவார். யாரோ ஒருத்தர் கூட்டிட்டு வரும். யாரோ ஒருத்தர் வந்து வாப்பா இந்த கட்சியில சேருங்க, இது நல்ல கட்சி, எம்ஜிஆர் இருக்கிறவருடைய கட்சி, எம்ஜிஆர் மக்களுக்கான கட்சின்னு யாரோ கூட்டிட்டு வராங்க. வாய்ப்பு வந்து யாரோ ஒருத்தர் கூப்பிடுறாங்க, வர்றோம். அந்த உழைப்புனால நீ உழைக்கிற, நீ வா, உங்க கூட நாங்க இருக்கிறோம், கட்சிக்கு நல்லது செய்யலாம், மக்களுக்கு நல்லது செய்யலான்னு கூப்பிடுறாங்க, வர்றாரு. ஆனா இந்த திருட்டு திமுக கருணாநிதி எப்படி வந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். எம்ஜிஆர் காலை பிடிச்சி முதலமைச்சர் ஆனவர் எம்ஜிஆர் கருணாநிதி. அண்ணா மறைவுக்கு பின்னாடி எம்ஜிஆர் காலை பிடிச்சுக்கிறாரு. என்ன வந்து நெடுஞ்செழியன் முன்னாள் சீனியர் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு, அவங்களுக்கு தான் வாய்ப்பு. ஆனா எம்ஜிஆர் சொன்னா மட்டும்தான் முதலமைச்சர் நான் ஆக முடியும்னுட்டு எம்ஜிஆர் கெட்டியா பிடிச்சுக்கிறார். ராமச்சந்திரன் அவர்களே என்னை காப்பாத்துங்க, என்ன முதலமைச்சர் அவங்க ஆக்குனாதான் நானும் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றார். அவரை முதலமைச்சர் ஆக்கின பின்னாடி எம்ஜிஆரே அவர் வந்து எல்லா மேடையிலையும் துச்சப்படுத்துறது, கேவலப்படுத்துறது. எம்ஜிஆர் வந்து ஒரு அமைச்சர் பதவி கேட்கிறாரு, சுகாதாரத்துறை, அது இது மெடிக்கல் சார்ந்த துறை கொடுங்கன்னு கேட்கிறார். அதுக்கு மேடையில் சொல்றாரு இந்த கருணாநிதி, சுகாதாரத்துறைன்னு கூட சொல்ல தெரியல, மெடிக்கல்னு கேட்கிறாரு, இவருக்கெல்லாம் நான் அமைச்சர் பதவி தர முடியுமா அப்படின்னு எம்ஜிஆரை வந்து கேவலப்படுத்துறாரு. கேவலப்படுத்தி கட்சியை விட்டு நீக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி உருவாக்குனார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அப்படி உருவாக்கின கட்சியில புரட்சி தலைவி அம்மா வர்றாங்க, எடப்பாடியார் உழைச்சி வர்றாரு. ஆனா இவங்க கையில விழுந்தேன், காலில் விழுந்தேன், அங்க விழுந்தேன், இங்க விழுந்தேன். எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு எப்படி வரும்? உழைச்சவனுக்கு யாரோ ஒருத்தர் கூட்டிட்டு வராங்க, அப்படிதான் வாய்ப்பு வரும். நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. உழைச்சி வந்தவருக்கும் இவங்க எப்படி, கருணாநிதி எப்படி வந்தாரு? திருட்டு ரயில் ஏறி வந்தாரு. நாங்க ஒரு மேடையில திருட்டு ரயில் ஏறி வந்தாருன்னு சொன்னதுக்கு நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, ரயில் வந்து திருட்டு ரயிலுங்க, ரயில் ஏதோ நல்ல ரயில் தான், வந்த ஆளுதான் திருத்தனமா வந்ததுன்னுட்டு. அந்த மாதிரி வந்தவருடைய பையன் ஸ்டாலின். உனக்கு என்ன அது அருகதை இருக்குது? ஸ்டாலினுக்கு ஏதாவது அருகதை இருக்காமா? நீ ஏதாவது உழைச்சிருக்கிறியா? ஸ்டாலினுடைய வளர்ப்ப நீங்க ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் எப்படி வளர்ந்தாருன்னுட்டு உங்களுடைய பெரியவர்களை கேட்டு பாருங்க, காரி துப்பிடுவாங்க. காரி துப்பி அந்த மாதிரி வளர்ப்பு அவருக்கு. அவங்க பையனுக்கு என்ன அருகதை இருக்குது? எடப்பாடி அவருடைய வயசு என்ன? இந்த ஸ்டாலினுடைய பையன் உதயநிதி ஸ்டாலின் வயசு என்ன? காலில் வந்த கையில வந்த உங்க அப்பா அம்மா இருந்தீங்கன்னா ராஜராஜ பரம்பரை வம்சாவரிய நீங்க இந்த நம்ம வைகோ ஒரு முன்னாடி அவங்க எதிர்கட்சியில இருக்கும்போது வைகோ சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு இந்த தொழில் இல்லைன்னா வேற தொழில் இருக்கும்னுட்டு. வைகோ அவர்கள் இவங்களை கேவலமா திட்டிருப்பாரு. அப்படியேப்பட்ட நீங்க எங்க எடப்பாடியார திட்டுக்கு எந்த அருகதையும் உங்களுக்கு இல்லை என்பதை இந்த மேடையில தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொன்னு, நம்ம இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துல விவசாயிங்க போராடிட்டு இருக்காங்கம்மா. முத்தாலி சைடெல்லாம் நம்மளுக்கு சோறு போடுற விவசாயிங்க ஏர்போர்ட் வருது, அதுக்கு வந்து இடம் எடுக்கக்கூடாது, அப்புறம் அந்த ரிங் ரோடு சாலையை சுற்றி 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் வந்து அதிகாரிகள் ஆய்வு பண்ணி இடம் எடுக்கிறாங்கன்னு சொன்னோன்னே எங்களுக்கு ஊரெல்லாம் போயிடும், விவசாய இடம்லாம் போயிடும். அதனால இந்த இடம் எடுக்கக்கூடாதுன்னுட்டு விவசாயிங்க போராடி இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒய்பிரகாஷ் கிட்ட போய் மனு கொடுக்குறாங்க. இவர் உடனே என்ன சொல்றாரு, நான் இருக்கேன், நான் எடுக்க விட மாட்டேன்ற. அப்படி ஆனா சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றுறது ஸ்டாலின். அந்த தீர்மானத்துக்கு எழுந்து நன்றி சொல்றது இந்த ஒய்பிரகாஷ். தீர்மானம் நிறைவேற்றின தீர்மானத்துக்கு சட்டசபையில நன்றி சொல்றாங்க. இது எல்லா டிவி சேனல்லையும் வருது, எல்லா முகநூலும் வருது, எல்லாருமே பார்க்கறாங்க. ஆனா
மறுபடியும் இங்க விவசாயிங்க போராடுறாங்கன்ட்டு அங்க போன உடனே இது ஏதோ கருணாநிதி காலம், கருணாநிதி என்னதான் பண்ணாலும் மக்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு அந்த காலம் நினைச்சிட்டு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப எந்த ஒரு செய்தியும் உடனுக்குடன் எல்லாருமே முகநூல்லையோ வாட்ஸ்அப்ல பாத்துறாங்க. உடனே இல்லைங்க நீங்க தான் நாங்க நன்றி தெரிவிச்சிருக்கீங்க பாருங்கன்னு அந்த கூட்டத்திலே எடுத்து காட்டுறாங்க. அப்படியா? நானும் இல்லப்பா, நீ அங்கேயும் நானும் இல்லப்பா, இது வேற யாரோ ஏதோ வேற முகம் ஏதாவது பார்த்து சொல்லிட்டீங்களா அப்படின்னு எல்லாமே இவரை ஒய் பிரகாஷ் அவர்களை மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் எல்லாம் திட்டுறாங்க. திட்டினவுடனே இல்லை நான் இந்த திட்டத்தை கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாரு. சரிங்க, நீங்க இந்த பகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர், நீங்க சொன்னா இதை நிப்பாட்டுக்கான தகுதி உங்களுக்கு இருந்தா முதல்வருக்கு சொல்லி இதை நிப்பாட்டுங்கன்னுட்டு மனு கொடுக்குறாங்க. அந்த மனுவை நாங்க சென்னையில போய் ஸ்டாலின் அவருக்கு நேரடியா அவர்கிட்டயே நாங்க இந்த மனுவை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்த விவசாயிங்க கிட்டத்தட்ட 5000 பேர் அவங்க போறதுக்கான ஏற்பாடு பண்றாங்க. ஆனா இங்க இருந்து காவல்துறை போய் நீங்க 5000 பேர் போனா நாங்க அனுமதி தரமாட்டோம், ஒரு 60 பேர் 70 பேர் மட்டும்தான் போவோம் நாங்க அனுமதி, 5000 பேர் போனா ஸ்டாலின் அவர்களை பார்க்க முடியாது, அதனால அனுமதி மறுக்கிறோன்னு அவங்க சொன்ன வார்த்தைக்கு 50 பேர் 60 பேர் கிளம்புறாங்க. சென்னையில இங்க இருந்து போறாங்க, புறப்பட்டு போனா சென்னையில பாதி வழியில அவங்கள நிப்பாட்டிட்டு நடு வழியில அவங்க நிப்பாட்டி அரெஸ்ட் பண்ணி போயிட்டு ஒரு மண்டபத்துல போயிட்டு அவங்கள அடைக்கிறாங்க. காலையில அடைக்கிறாங்க. அந்த மண்டபத்துல இருக்கும் போது அந்த விவசாயிகள் வயசானவங்க சுகர் பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு மாத்திரை இல்லை சாப்பாடு இல்லை. கிட்டத்தட்ட சாயந்தரம் 6 மணி வரலையும் நம்மளுக்கு சோறு போடுற விவசாயிகளை மண்டபத்துல கூட்டு போய் அடிச்சிருக்காங்க. அப்படியாப்பட்ட இந்த திருட்டு திமுக அரசு நம்ம கிட்ட சொல்றாங்க மக்களை காக்கிறோம். இன்னைக்கு ஸ்டாலினுடைய பையன் உதயநிதி ஸ்டாலின் கிருஷ்ணகிரி வந்திருக்காரு. வந்துட்டு இந்த முத்தாலி சைடெல்லாம் நாங்க ஏர்போர்ட்டு வர விட மாட்டோம் வாக்குறுதி கொடுத்துருக்கோம். அப்படி இப்ப ஏன்னா நாங்க இந்த இடத்துல ஏர்போர்ட்டு கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸ்டாலின். அவரு சட்டசபையில இந்த ஒசூர் பகுதிக்கு குறிப்பா அந்த பகுதியில நாங்க ஏர்போர்ட்டை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த தீர்மானத்துக்கு ஒய் பிரகாஷ் அவர்கள் இருந்து பாராட்டம் தெரிவிச்சிருக்கிறாரு. எங்களுக்கு இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான், நாங்க உங்க அப்பா பேச்ச கேட்கிறதா இல்ல உன் பேச்ச கேட்கிறதா? பையன் வர்றதில்லன்னு சொல்றாப்படி, அவங்க அப்பா கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒய் பிரகாஷ் அந்த தீர்மானத்துக்கு நன்றி சொல்றாரு. நல்லா யோசிச்சு பாருங்க, நாங்க அப்பம் பேச்ச கேட்கிறதா இல்ல பையன் பேச்ச கேட்கிறதா? பெரியவர்களே தாய்மார்களே, ஓட்டுக்கோசரம் இவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க. நல்லா செஞ்சுட்டு பாருங்க, ஓட்டுக்கோசரம் இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. அப்ப அங்க கொண்டு வர்றான்றாரு, பையன் இங்க கொண்டு வர மாட்டேன்றாரு. ஏன்னா இவ்வளவு கபட நாடகமும் தேர்தல் வந்துருச்சு. அதனால தேர்தல் மட்டும் வராம இருந்தா இவங்க இது கண்டுக்கவே மாட்டாங்க. நீ விவசாயியா அரெஸ்ட் பண்றியா கொண்டு போறியா அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. தேர்தல் இருக்கு 40 நாள். நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். நம்மளுக்கு எத்தனையோ திட்டங்களை புரட்சி தலைவி அம்மா கொடுத்திருந்தாலும் நம்மளுக்கு எடப்பாடியார் அவர்கள் இந்த கொரோனா டைம்ல 4.5 வருஷம், அதுல 1 வருஷம் கொரோனா டைமு, மீதி 3 வருஷமும் எந்த ஒரு மக்களும் கஷ்டப்பட்டாங்க, விலைவாசி ஏத்துனாங்க அப்படின்னு யாராவது சொல்ல முடியுங்களா? நீங்க 2021க்கு முன்னாடியும் இன்னைக்கு இருக்கிற விலைவாசியும் நீங்க அண்ணா சொல்லுவாரு, பட்டியலிட்டு சொல்லுவாரு, நீங்க நினைச்சு பாருங்க, மண்ணை விண்ணத்தோட அளவுக்கு விலைவாசி உயர்ந்துருச்சு. கேட்டா நீங்க பாருங்க, இந்த எலெக்ஷன் வந்துருச்சு, டிவிலாம் நோண்டிட்டு இருந்தீங்கன்னா உடனுக்குடனே ஸ்டாலின் உங்களை பாதுகாப்பார், ஸ்டாலின் உங்களை ஆதரிப்பார், ஸ்டாலின் தலையிலிருந்து நடக்க வைப்பார். எப்படி நடக்க வைப்பாரு? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு மகளிருக்கும் விலைவாசி, நீங்க போய் மல்லிகை பொருள் வாங்கும் போது விலைவாசிய 2021க்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, இன்னைக்கு திமுக ஆட்சி 4 வருஷத்துல எவ்வளவு இந்த விலைவாசி எவ்வளவு ஆச்சுன்னு யோசிச்சு பாருங்க. இந்த ஒசூர் பகுதியை யார் வளர்ச்சி பாதை கொண்டு போனாங்கன்னு யோசிக்கணும். அம்மா நாம அருண் சொன்னா அப்படி இந்த பகுதிக்கு மட்டும் அண்ணார் பாலகிருஷ்ண ரெட்டி எவ்வளவு வேலை செஞ்சு கொடுத்திருக்காரு
அப்படின்னுட்டு பட்டியலிட்டு சொன்னார். நான் என் சொந்த ஊரு தேர்பேட்டை, நான் அந்த பகுதியில் எவ்வளோ கொண்டு வந்திருக்காருன்ட்டு என் பகுதியில எல்லாம் நான் பட்டியலிட்டு சொல்லிட்டு இருக்கேன். எந்த கிராமத்துக்கு போனாலும் இந்த சாலை போட்டு கொடுத்தது பாலகிருஷ்ண ரெட்டி என்றாங்க, இந்த நீர் தேக்க தொட்டி கட்டி கொடுத்தது அவருன்றாங்க, இந்த பாலம் கட்டி கொடுத்தது அவருன்றாங்க. கிட்டத்தட்ட ஒசூர் பகுதியில் 5க்கும் மேற்பட்ட பூங்காக்களை உருவாக்கி கொடுத்தது பாலகிருஷ்ண ரெட்டி என்றாங்க. இந்த மாதிரி மகத்தான தலைவர் இவ்வளவு வேலை பண்ணியிருக்காரு. இதே இந்த ஒய் பிரகாஷ் அவர்கள் பட்டியலிட்டு இந்த பகுதிக்கு இந்த வேலை செஞ்சிருக்கேன். ஏதாவது ஒரு திட்டத்தை யாராவது சொல்லுங்க, ஒரு திட்டத்தை சொல்லுங்க. சொல்ல முடியாது. ஏன்னா மக்களை நேசிச்சவங்க தான் அந்த வேலையெல்லாம் செய்ய முடியும். நீங்க போடுற உங்களுக்கானது மட்டும் இல்ல, ஒரு ஓட்டு உங்களுக்கானது அல்ல, ஊருக்கானது, ஊர் நலனாது, மக்கள் நலனுக்கானது என்பதை உணர்ந்து வர்ற இந்த 40-50 நாள் தான் இருக்கு இந்த தேர்தல். இந்த வர்ற தேர்தல்ல யார் நமக்காக செஞ்சாங்களோ, யார் நமக்காக உட்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு மீண்டும் அன்னார் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் கரங்களை உயர்த்துவோம், வலுவாக்குவோம் என்று வாய்ப்பினைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.